மாபெரும் சக்தியா மாறிடும். ஸோ செத்து போன புருஷன் அதே கொஞ்ச நாள்லயே அப்படியே ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் செத்துட்டாருன்னா இன்னொரு சைடு. ஸோ எல்லாருக்கும் வணக்கம் நீங்களா பார்த்து கொண்டு இருப்பது எம்ஆர்எம் பிரசன்டேஷன்ஸ். நான் உங்க எம்ஆர். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரண்மனை பார்ட் 3 அரண்மனை பார்ட் 4 சீரீஸ் கண்டினியூஸ். அரண்மனை பார்ட் 4ஓட ட்ரைலர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதுதான் இப்போ நம்ம பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். மறக்காம எம்ஆர்எம் பிரசன்டேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம போற எல்லா வீடியோஸ் கண்டினியூஸ் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். இப்போ வித்அவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க பாருங்க சார், புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதோ தகராறு போல இருக்கு. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவர் நெஞ்சு வலி வந்து இறந்துட்டாரு. இங்க என்னடானா கோவத்துல உங்க தங்கச்சி சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. என் தங்கச்சி சாவு தற்கொலை இல்லை. வக்கீல் உன் வேலையை கோர்ட்ல வச்சுக்கோ. என் தங்கச்சி தூக்கில் தொங்கின அதே நேரத்தில் அவளை வெளியில் பார்த்ததா சொன்னாங்க. என்னமோ தப்பா இருக்கு. இதே ஆளை அன்னைக்கு உங்க தங்கச்சி இடத்துல மார்ச்சதுல பார்த்தேன். என்னையா சொல்றான் அந்த சாமியாரு? ஏதோ பாக்குன்னு ஒரு பேயை பத்தி சொல்றாரு சார். இது நைட்டு நம்ம சக்தி ரூம்ல ஒரு உருவத்தை பார்த்தோம். ஏதாவது செஞ்சு உங்க சக்தியால அந்த பாக்க கட்டுப்படுத்த வேண்டியது. ஏற்கனவே 2 உயிர் எடுத்ததுனால இப்போ பலமாயிடுச்சு. இனி மனித சக்தியால அது கட்டுப்படுத்தவே முடியாது. தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். நீங்க சொன்னதுதான் சார் கரெக்ட். அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணிருக்காங்க. ஆனா இன்னைக்கு ராத்திரி என்னவோ நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. திருவலா அன்னைக்கு 3 பேர் ஆத்மாவை அபகரிச்சுட்டா அப்புறமா துஷ்ட சக்தி மாபெரும் சக்தியா மாறிடும். இந்த டீமை வச்சு ஈ கூட ஓட்ட முடியாது. எங்கிருந்து பேய் ஓட்டுறது? ஆமா, இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? எஸ், ட்ரைலர் பார்த்தாச்சு. அண்டு இந்த ட்ரைலரில் ஒரு விஷயம் கன்ஃபார்ம். ஏன்னா விட்ட அந்த அரண்மனை 3ஓட ஃபெயிலியரை பார்ட் 4 வச்சு ஃபுல்ஃபில் பண்ணலான்னு சார் நினச்சிருக்காரு போல் சுந்தர்சி சார். அண்டு இந்த ஃபுல் படத்தில் இந்த ஸ்கிரிப்ட் இஸ் லைக் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஃபேமிலி, ஒரு ஹாப்பி ஃபேமிலி, சுந்தர்சி சாரோட சிஸ்டர்ஸ் ஃபேமிலி. அந்த ஃபேமிலியில் இருக்கிற தலைவன், குடும்ப தலைவன், ஹீரோ, அவர் வந்து காலையில் ஜாகிங் போயிருக்காரு, ஆனால் செத்துட்டார். ஸோ தமன்னா மேம் தான் சுந்தர்சி சாரோட தங்கச்சா பண்ணியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஸோ செத்து போன புருஷன் அதே கொஞ்ச நாள்லயே அப்படியே ஒரு பக்கம் ஹஸ்பண்ட் செத்துட்டாருன்னா இன்னொரு சைடு ஒய்ஃபும் செத்து போயிடுறாங்க. அது எப்படின்ற ஒரு டவுட்டு. அண்ட் எல்லாரும் சொல்கிறது அது வந்து தற்கொலை. பட் சுந்தர்சி சாரோட ஸ்ட்ராங் இன்ட்யூஷன் இட்ஸ் அ மர்டர், கொலை. ஸோ ஒரு வக்கீல் அவருக்கு தோணாததா இருக்காதுல்ல. ஸோ அதனால் ஒரு கொலை தான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அவர் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகவும் ஊருக்குள்ளே வராரு. அப்போது அந்த அரண்மனையில் தங்குறாரு. அந்த அரண்மனையில் ஏற்கனவே ஒரு ஃபேமிலி இருக்கும். ஒன்று அந்த அரண்மனையில் இருக்கிற ஃபேமிலிக்கும் இவருக்கும் ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்கலாம், சொந்தக்காராக இருக்கலாம், இல்லை வேற ஒரு ஆளாக அந்த அரண்மனைக்குள்ளே அவர் வர மாதிரியும் இருக்கலாம். எப்படி பார்த்தாலும் சுந்தர்சி சாருக்கும் அந்த அரண்மனைக்கும் ஒரு கனெக்ட் இருக்கும். அந்த அரண்மனைக்குள்ளே இருக்கிற ஆளுங்க கூட ஒரு கனெக்ட் இருக்கும். அண்ட் அந்த ஆளுங்களுக்கு வர அந்த ஹாரர் த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கொஞ்சம் அப்படியே எடுத்துன்னு போக ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் அதை பற்றி எல்லாமே கண்டுபிடிக்க. அண்டு அந்த மந்திரவாதி கேரக்டர் தான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அந்த மந்திரவாதி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமாகவே இருக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு மகா சக்தி அடையிறதுக்காக ஒரு ஆளுங்களை பலி கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கலாம். மந்திரவாதிக்கு ஒரு மகா சக்தி தேவைப்பட்டிருக்கு. அந்த சக்தியை அடையிறதுக்காக
குறிப்பிட்ட சில ஆளுங்களை தேர்ந்தெடுத்து அந்த ஆள் கொலை பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆவிகளை அர்ப்பணிச்சு அந்த ஆவிகளை கொடுத்து சக்தியை பெற்றிருக்கிற மாதிரி ஒரு கான்செப்டாக இருக்கலாம். ஸோ அதுக்காக கொலை பண்ணுறாரு, அது யாருக்கும் தெரியாமலே போயிடுது. சுந்தர் சார் அதை கண்டுபிடிக்கிறவருக்கு ஒரு செக் என்ன தெரிய வருதுன்னா, இந்த 3 ஆவிகளையும், அதாவது சுந்தர் சார் கூட ப்ரெசென்ட்டில் ட்ராவல் பண்ணுற ஹீரோயினோட ஆவி கூட, ஸோ ஹீரோயினை கொன்று அவங்க ஆவியை கூட அர்ப்பணிக்கிற மாதிரி, இதெல்லாமே இந்த ஃபுல் கான்செப்டாக இருக்கும். அண்டு ஹீரோயினை சுந்தர் சார் காப்பாற்றுறாரா மாட்டாரா, ஃபஸ்ட்டு அவங்களே உயிரோட இருப்பாங்களா இல்லையா கிளைமேக்ஸில். அண்டு இந்த பார்ட் 2ல் காட்டுவாங்களே, மொத்த ஃபில்மை எடுத்துன்னு போயிட்டு அந்த கிளைமேக்ஸில் அந்த ஒரு பெரிய சாங் ஒன்று வச்சு அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில்மை முடிச்சு விட்ருவாங்க. ஸோ இதுலேயும் அதே மாதிரி கிளைமேக்ஸில் போய் அந்த ஃபுல் அம்மன் சாமிலாம் வச்சு ஃபுல்லாக முடிக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃபில் ஹாரருக்கு பஞ்சமே இல்லாமல் பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஹாஃபை எவ்வளோ முடிஞ்ச அளவுக்கு த்ரில்லாக எடுத்துகிட்டு போக முடியுமோ அந்தளவுக்கு எடுத்துகிட்டு வந்து செகண்ட் ஹாஃபில் ஃபுல் கதையை ஓப்பன் பண்ணணும். அப்படி இல்லையா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நான் கதையை ஓப்பன் பண்ணுறேன் ஆனால் த்ரில்லோட ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சி பண்ணார்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா கதை வந்து கன்ஃபார்மாக அடி வாங்கும். ஏன்னா நான் ஹாரர் எழுதும்போது கூட நானும் அப்படி தான் யோசிக்கிறேன். நான் ஹாரர் கதை யோசிக்கும் போது எல்லா இடத்துலையும் பர்ஃபெக்டாக இருக்கணும் தான் யோசிச்சு பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி சுந்தர் சி சார்னால் நம்மளுக்கு சொல்லவே வேண்டாம். ஹீ இஸ் அ பக்கா கமர்ஷியல் கிங். அவர் கமர்ஷியல் படம்னா சுந்தர் சி சார் அடிச்சுக்க ஆள் இருக்காது. ஏன்னா அவர் அப்போல்லாம் சூப்பர் கிளாசிக்கில் கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் கொடுத்தவர். ஸோ பார்க்கலாம் இந்த ஃபுல் ஃபில்ம் எப்படி இருக்க போகுது, எப்படி வரப்போகுது. நான் உங்களுக்கு படத்தை பற்றி கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன், உங்களுக்கு படத்தை பற்றி கொஞ்சம் கெஸஸ் இருக்கும், அதில் கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம எம்ஆர்எம் பிரசன்டேஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். சேனல்லையும் நிறைய வீடியோஸ் இருக்கும். தலைவர் 171 அப்டேட் ஆன அந்த ரியாக்ஷன் கூட நான் வச்சுருக்கேன், மறக்காமல் பார்த்துருங்க. கங்குவா டீசர் எல்லாமே இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப், வீடியோக்கு ஒரு லைக் மறக்காமல் பண்ணிவிடுங்க.